நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கம். ஈரான் யுத்தத்தின் 24வது நாள் யுத்தம் எப்படி போயிட்டுருக்கு? பெரும்பாலான தமிழ் சேனல்கள் தவறான தகவல்களை தான் கொடுத்துட்ருக்குறாங்க. பல ஆங்கில சேனல்களும் கூட, பத்திரிகைகள், செய்தி சேனல்கள், பல யூடியூப் சேனல், இது எல்லாமே தவறான தகவல்களை பரப்பிட்டுருக்குறாங்க. அப்போ உண்மையாகவே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? பல செய்திகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். அமெரிக்காவோட F-35 விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி விட்டது அப்படின்னு. இந்த F-35 தான் ரொம்ப நவீனமான ஸ்டீல்த் ஜெட். இதை கண்டுபிடித்து தாக்குவது அவ்வளவு எளிது கிடையாது. ஆனால் ஈரான் சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை என்னென்னா, அந்த F-35 விமானம் சுட்டு வீழ்த்தப்படவில்லை. அப்படி வீழ்த்தியிருந்தாங்கன்னா அந்த விமானத்துடைய உடைந்த பாகங்களை காட்டியிருக்கணும், அந்த விமானியை பிடிச்சி வச்சுருக்கணும், அல்லது அவருடைய உடலை காட்டியிருக்கணும். இது எதுவுமே அவங்க செய்யலை. ஏன்னா F-35 விமானம் சுட்டு வீழ்த்தப்படவே இல்லை. இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போதே 2 F-15 விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு ஈரான் சொன்னது. அதற்கு பிறகு உண்மை வெளிவந்தது. இந்த F-15 விமானங்கள் குவைத்திலிருந்து கிளம்பும் போதே ஃப்ரெண்ட்லி ஃபயரில் தாக்கப்பட்டு விமானம் விழுந்தது. அந்த விமானிகள் தப்பிவிட்டார்கள். அடுத்த செய்தி, ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு, அவங்க சரணடையவே இல்லை. அதனால அமெரிக்கா இறங்கி வந்துட்டாங்க, அவங்க யுத்தத்தை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பல செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உண்மையான செய்தி அது இல்லை. யுத்தம் அங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஈரானில் 100% பிளாக் அவுட். அங்கே எல்லா வித கம்யூனிகேஷன், இன்டர்நெட்டை முற்றிலுமாக முடக்கிட்டாங்க. 90% முடக்கியிருந்தாங்க. இப்போ ஈரானிய தளபதிகள், தலைவர்களுக்கே அங்கே இன்டர்நெட் இல்லை. 100% இன்டர்நெட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எந்த செய்தி சேனலும் உள்ளே போய் படம் எடுத்து அனுப்ப முடியாது. அதனால தான் ஈரானில் எவ்வளோ பெரிய தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய அழிவுகள் நடக்குது, மக்கள் எந்த அளவு அரசாங்கத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாமே வெளியே தெரியலை. ஈரான் மக்கள் சிலர் தப்பி ஓடி ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போய் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். அவங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க செல்ஃபோனில் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் வீடியோக்களை எடுத்து அனுப்புகிறாங்க. அதுவும் எப்போ இன்டர்நெட் கிடைக்குதோ, அல்லது அவங்க ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி அதன் மூலமாக ரகசியமாக எனக்கு தெரிஞ்சால் கொண்டு வருவாங்க. அப்படி அனுப்பப்பட்ட சின்ன சின்ன கிளிப் மூலமாக தான் உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. ஆனால் அப்படி தெரிந்தாலுமே ஈரான் சொல்லக்கூடிய செய்திகளை தான் பெரும்பாலான மீடியாக்கள் சொல்லும். ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தெரியும், அவர்கள் முழுக்க அந்த ஓட்டு அரசியலுக்காக பெரும்பாலான முஸ்லீம்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு ஆதரவான செய்திகளை தான். அது எதற்காக அப்படி போடுறாங்கன்னா, அடிப்படை அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவ்வளோதான். அப்போ பெரும்பான்மையான மக்கள் எந்த செய்தியை கேட்டால் சந்தோஷப்படுவாங்களோ அதற்கேற்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அமெரிக்கா யுத்த நிறுத்தம் செய்யலை. இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் தடுத்து கொண்டே இருக்கு. அதில் வரக்கூடிய கப்பல்களை தடுக்குது. அதனால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுது. அதனால தான் அமெரிக்கா ஈரானுக்கு விதித்த அந்த சாங்ஷனை, ஆயில் விற்கக்கூடாதுங்கிற சாங்ஷனை எடுத்துருக்குறாங்க. ஏன்னா உலக பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, மற்ற நாடுகளில் உள்ள சாதாரண மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த சாங்ஷன்லாம் எடுக்கிறாங்க. நம்ம நாட்டில் கூட பார்க்கலாம், பல டீ கடைகள், சில ஹோட்டல் கூட மூடி இருக்கிறாங்க. ஏன்னா வணிக சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பதனால். அதனால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக போகக்கூடிய கப்பல்களை தாக்கி அந்த போக்குவரத்தை ஈரான் நிறுத்திட்டு இருக்கு. அதை ஈரான் நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா ஈரானில் இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே தாக்கி அழித்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 5 நாட்களில் ஈரானில் இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன் எல்லாம் தாக்கி அழித்து ஈரானை இருளில் மூழ்கடித்துருவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். அந்த தாக்குதல் ஆரம்பிக்க இருந்த நிலையில் அதை நிறுத்தினார். ஒரு 5 நாள் அதை பாஸ் பண்ணி வச்சுருக்கிறார். ஏன்னா ஈரானில் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கான பேச்சுவார்த்தை நடக்குது, அவங்க அதுக்கு பேசுகிறதுக்கு வர்றாங்க என்பதால் அந்த தாக்குதல், அந்த பவர் ஸ்டேஷன் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கு. மற்றபடி அங்கே யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து ஈரானுடைய மிசில்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள், மிசில்ஸை ஏவக்கூடிய இடங்கள் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்பவும் கூட அமெரிக்கா தான் இந்த பவர் ஸ்டேஷனை தாக்க மாட்டோம்னு பாஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, இஸ்ரேல் நேற்று கூட ஒரு பவர் ஸ்டேஷனை தாக்கி அழித்திருக்கிறது. ஈரான் மிசில்ஸை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. மிசில்ஸ் வளைகுடா நாடுகளில் விழுது, இஸ்ரேலில் போய் விழுது. அதுவும் முக்கியமாக சிவிலியன் இருக்கக்கூடிய பகுதிகள், மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் சரமாரியாக ஏவுகணைகளை ஏவி விடுறாங்க. இது இஸ்ரேல், துபாய், UAE, சவுதி அரேபியா, இப்படி பல தேசங்களில் விழுது. இது உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது. இதுதான் ஈரானுக்கு வேணும். இவர்கள் தீவிரவாதிகள், முடிந்தளவு மக்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தணும், அதுதான் அவர்களுடைய வெற்றி. என்ன தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னால் முடிந்த அளவு மற்ற தேசங்களுக்கு, மக்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் அவர்கள் நோக்கமாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி அங்கே யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கும் தகவல்களை வைத்து எங்கெங்கே இந்த IRGC யூனிட் இருக்குது, எங்கெங்கே பாஜி யூனிட் இருக்குது, அவங்க எங்கெங்கே நின்றுட்டுருக்குறாங்க, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறாங்க.
அதே போல் ஈரானுடைய மிசைல் சைட்டையும் தாக்கி கொண்டே இருக்கிறாங்க. அமெரிக்கா அதிநவீன தொழில்நுட்பத்தோட சேட்டலைட் உதவியோட அந்த மிசைல் சைட்டை கண்டுபிடித்து தாக்கி கொண்டு இருக்கிறாங்க. 2019 ட்ரம்ப் முதல் முறையாக பிரசிடெண்ட் வந்தார்லே, அந்த டைம்லேயே யூஎஸ் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் என்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பித்திருந்தாங்க. இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸும் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த தேசமும் ஸ்பேஸில் கொண்டு போய் ஆயுதங்களை வைக்கக்கூடாதுன்னு தடை இருக்குது. ஆனால் டிஃபென்ஸுக்கு பயன்படுத்தலாம். அமெரிக்காட்ட இருக்கக்கூடிய சேட்டலைட் மூலமாக எங்கெங்கிறதுலாம் மிசைல் கிளம்புதுங்கிறத பார்த்து அதை தாக்கி அழிக்கக்கூடிய வேலையை செய்துட்ருக்குறாங்க. அதனால் ஒவ்வொரு முறையும் ஈரானில் இருந்து மிசைல்ஸ் ஏவப்படும் போதெல்லாம் அந்த ஏவுகணைகள் எங்கேருந்து ஏவப்படுது அப்படிங்கிறத கண்காணித்து அந்த இடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஏற்கனவே தெரிந்த இடங்களெல்லாம் யுத்தம் ஆரம்பிக்கும் போதே அவங்க தாக்கி அழித்து விட்டார்கள். இப்போது இன்னும் பல இடங்களில் ஈரானில் இந்த ஏவுகணைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவங்க இதே தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. மக்களுக்கு தண்ணி கூட இல்லை. முழுக்க அவருடைய பணத்தை எல்லாம் இந்த ஏவுகணை தயாரிப்பில் தான் செலவிட்டுருக்கிறாங்க. ஈரான் முழுவதும் பல இடங்களில் அண்டர் கிரவுண்டில் இந்த மிசில் சிட்டி தான் இருக்குது. ஈரான் மிகப்பெரிய தேசமாக இருக்குது. இஸ்ரேலை போல் 80 மடங்கு பெரிய பரப்பளவு கொண்ட தேசம். இந்தியாவில் ஒரு பாதி அளவு இருக்கும். இந்த மாதிரி பெரிய தேசமாக இருக்கிறதுனால அமெரிக்கா இஸ்ரேல் அழித்த அந்த ஏவுகணை தளங்களை தவிர இன்னும் பல இடங்களில் பதுக்கி வைத்திருக்கிறாங்க. அதை இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடித்து அழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஈரான் ஏவுகணைகளை ஏவும் போது அவங்க ஒரு தடவை தான் ஒரு இடத்துலேருந்து ஏவ முடியும். ஏன்னா உடனடியாக அந்த ஏவுகணை எங்கேருந்து ஏவப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்த தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அமெரிக்கா அவரோட சேட்டலைட் மூலமாக அந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதுமே உடனே கண்டுபிடிச்சிருவாங்க எந்த இடத்துலேருந்து ஏவி இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏவு தளங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏவுகணைகளை பதுக்கி வைக்கிற இடங்கள், இதையெல்லாம் தாக்கி அழிக்க ஆரம்பித்துடுவார்கள். அதனால தான் ஈரான் ஒரு முறை தான் அவங்க ஏவுகணைகளை ஏவ முடியும். அதற்கு பிறகு அந்த இடத்துலேருந்து ஏவ முடியாது. அதனால தான் இப்போது மொபைல் லான்ச்சர் மூலமாக ஏவுறாங்க. மிசைல்ஸை ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து ஏவுகிறது. ஆனால் இப்படி அதிகளவு ஏவுகணைகளை தொடர்ச்சியாக ஏவ முடியாது. அதனால தான் இப்போது ஈரான் ஏவுகணைகளை ஏவுவது குறைந்திருக்கு. நீங்கள் செய்திகளை நல்லா கவனிச்சிங்கன்னா பார்க்கலாம். இஸ்ரேலோ அமெரிக்காவோ எப்பெல்லாம் பெரிய தாக்குதல்களை நடத்துதோ அப்போல்லாம் பதிலடி தாக்குதல்கள் என்று தான் அவங்க ஏவுகணைகளை அனுப்புகிறாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் மாதிரி அவங்க தொடர்ந்து யுத்தம் பண்ணல, தொடர்ந்து ஏவுகணைகளை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அப்படி அவங்க தொடர்ந்து அனுப்புனா அவங்க கண்டுபிடித்து அழித்து விடுவார்கள். அப்படிங்கிறதுனால பல இடங்களில் ஏவுகணைகளை பதுக்கி தான் வைத்திருக்கிறாங்க, ரகசியமாக வைத்திருக்கிறாங்க, அதை பயன்படுத்தாமல் வச்சுருக்கிறாங்க. இஸ்ரேல் பெரிய தாக்குதல் நடத்தும் போது அதுக்கு பதிலடி கொடுக்க மட்டும்தான் அவங்க ஏவுகணைகளை ஏவுறாங்க. இஸ்ரேல் ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணதுனால இஸ்ரேலுடைய டிமோனா பக்கத்தில் இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ அந்த ஏவுதளத்தை கண்டுபிடித்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கோம். இப்படியே போனால் இன்னும் 2 வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் பெரும்பாலான அவர்களுடைய ஏவுதளங்கள், ஏவுகணைகளை பதுக்கி வைக்கிற இடங்கள் எல்லாம் அழிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உள்ளேயும் மக்களையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. ஐஆர்ஜிசிக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடவும் அங்கே ஒரு அமைப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக இன்னும் 2 ஃபோர்ஸ் வரலாம். ஒன்று, குர்திஷ் படைகள் ஐஆர்ஜிசிக்கு எதிராக தாக்குதல் நடத்தலாம். இன்னொன்று, அரபு தேசங்கள் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கெடுக்க தயாராகிறாங்க. சவுதி, யுஏஇ இவர்களும் இந்த யுத்தத்தில் பங்கு பெறலாம். இந்த அரபு தேசங்களுக்கு ஈரான் இருந்தால் என்றைக்குனாலும் அவங்களுடைய வியாபாரத்துக்கு அது ஆபத்து தான். இஸ்ரேலுக்கு இது வாழ்வாசாவா பிரச்சனை. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவுக்கு அப்படி இல்லை. ஈரானால் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலை இல்லை. மத்திய கிழக்கில் அவர்களுடைய இராணுவ நிலைகளுக்கு ஆபத்து தான். ஆனால் அவங்க வியாபாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால ட்ரம்ப் பேச்சுவார்த்தை மூலமாக அந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கும் கொண்டு வரலாம். ஒரு பக்கம் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐஆர்ஜிசி அப்படியே நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இப்படி தான் சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளை தாக்கின தவறு அப்படின்னு மன்னிப்பெல்லாம் கேட்டார் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர். ஆனால் ஐஆர்ஜிசி தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்திக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு ஒருமித்த ஒரு கட்டமைப்பு, ஒரு தலைமைங்கிறது இல்லை. ஐஆர்ஜிசியில் ஒரு சிலர் அவங்க அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி யுத்தத்தை நிறுத்த விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த ஐஆர்ஜிசி கடந்த 40 வருடங்களாக ரொம்ப வசதியாக வாழ்ந்துட்டாங்க. ஈரான் முழுவதும் அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, ஏகப்பட்ட நிறுவனங்கள், கட்டிடங்கள் இருக்குது. யுத்தம் தொடர்ந்தால் இவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பாதிக்கப்படும். ஆனால் ஐஆர்ஜிசியில் தீவிரவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தாமல் இஸ்ரேல், அமெரிக்கா சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளுக்கு முடிந்த அளவு பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்த தான் விரும்புகிறாங்க. ஏன்னா இதற்காக தான் இத்தனை வருஷங்களாக இவ்வளவு ஆயுதங்களை குவித்து வைத்து கொண்டிருந்தார்கள். ஈரானை ஆளுகிற இந்த ஐஆர்ஜிசி முழுக்க ஒரு தீவிரவாத அமைப்பு. பல தேசங்கள் இதை தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி தடை செய்திருக்கிறாங்க. இதை நீங்கள் ஒரு அரசாங்கம் மாதிரி நினைத்து நம்பி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. ஈரானில் இருக்கிறது மற்ற அரசாங்கங்களைப் போல அல்ல.
இவர்கள் ஒரு தீவிரவாத அமைப்பு. எப்படி காசால அரசாங்கம் கிடையாது, அங்கே ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதே போல் தான் இங்கேயும் ஈரானில் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்கிற இராணுவ அமைப்பு இது ஹமாஸ் தீவிரவாதிகளை போன்ற அதே அமைப்பு தான். இது அவர்கள் நடத்துகிற தாக்குதலை பார்த்தாலே தெரியும். சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள், இஸ்ரேல், இங்கெல்லாம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள், மருத்துவமனைகள், விமான நிலையங்கள், இதை தான் குறிவைத்து ஏவுகணைகளை அனுப்பி தாக்குறாங்க. அதனால் இந்த யுத்தம் இன்னும் கொஞ்ச நாள் தொடர்ந்தால் இஸ்ரேல் கண்டிப்பாக இந்த IRGC அமைப்பை அழித்து விடுவார்கள். ஆனாலும் இந்த இஸ்லாமிக் ஈரான் உலக பொருளாதாரத்துக்கு ஏற்கனவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க. தொடர்ச்சியாக பெரிய அழிவுகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இஸ்ரேலில் டிமோனா பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நியூக்ளியர் சைட்டுக்கு இவங்க வைத்த குறி தவறி போய் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ் மேலெல்லாம் விழுந்து அதில் சில மக்கள் இறந்து போனாங்க. வெஸ்ட் பேங்கில் விழுந்த ஏவுகணைகள் சில பாலஸ்தீன வீடுகளை அழித்திருக்கிறது. இதில் 4 பாலஸ்தீன பெண்களும் அடக்கம். அதில் ஒரு பெண் கர்ப்பிணியாக இருந்திருக்கிறாங்க. இந்த யுத்தம் ஏற்கனவே பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இந்த வளைகுடா பிரதேசம் பழையபடி இருக்காது. ஈரானும் பழையபடி இருக்கவே முடியாது. ஈரானில் ஒரு ஸ்திரமான ஆட்சி இனி வருமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு சிலர் ஈரானை ஒரு பாம்பின் தலை போல நினைக்கலாம். அப்போ தலையை அடிச்சிட்டா இதை அழித்து விடலாம்னு நினைக்கலாம். இஸ்லாமிய அடிப்படைவாதம் அப்படிங்கிறது ஒரு பாம்பு போல் இல்லாமல் அது ஒரு ஆக்டோபஸ் போல் உலகம் முழுவதும் பரவி இருக்கு. சில ஆக்டோபஸ்களுக்கு உடம்பு முழுவதும் விஷம் இருக்கும், அது தோல்லே இருக்கும், அது தொட்டாலே மரணம். அதனால் இன்றைக்கு ஈரான் ஒரு தலை போல இருந்தாலும் அதை அழித்தா கூட அது ஒரு முடிவாகாது. ஏன்னா அந்த மத அடிப்படைவாதம், தீவிரவாதம் உலகம் முழுவதும் ஒரு ஆக்டோபஸ் போல் பரவிட்டுருக்கு, அதோடைய விஷம் பரவிட்டுருக்கு. நம்ம அதை அதிகமாக எங்கே பார்க்கலாம்னா இஸ்ரேலுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள், அதன் மூலமாக பரப்பப்படும் வெறுப்பு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்தளவு மிக திறமையாக அதிக பொருட்செலவில் இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு படம் வெளியாகி இருக்கு. காசால் கொல்லப்பட்ட ஒரு குழந்தையுடைய அந்த கடைசி நேரம் அப்படின்னு சொல்லி த வாய்ஸ் ஆஃப் ஹிண்ட் ரஜாப் என்கிற ஒரு படம் வெளியாகி இருக்கு. இந்த படத்தை பார்க்குற சாதாரண மக்கள், பல உண்மைகள் தெரியாத மக்கள் கண்டிப்பாக இஸ்ரேல் மேலே அவ்வளவு வெறுப்போடு தான் இருப்பாங்க. அப்படி இஸ்ரேலுக்கு எதிராக வெறுப்பையும் வன்முறையையும் தூண்டுவதற்காக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த படம். இந்த படத்தை இந்தியாவில் திரையிடக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக சொல்லலாம், எதிர்காலத்திலையும் இஸ்ரேலுக்கு எதிரான பெரிய யுத்தங்கள் வரும். அது இதே போல் உலகம் முழுவதும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.